ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். வாங்க இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மதிய டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 2:30க்கு மேலே வந்து கல்யாணத்தில் முன்னாடிலாம் மரக்கண்டுகள் அது மாதிரி கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து இந்த விதைப்பந்துன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப நாளாக போடாமலே இருந்துச்சு. சரி இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லி 2 பக்கெட்டில் அந்த ஆடு மாடு அதோட உரம்லாம் இருக்குல்லங்க, அதை எல்லாத்தையும் 2 வாளியில் அள்ளி வச்சு மண் எல்லாமே கலந்து அள்ளி வச்சு 2யுமே போட்டேன். சூப்பராக தளைஞ்சிச்சுங்க. ஆனால் கோழியோ ஏதோ வந்து காலையில் பார்த்துட்டு போனேன், மதியத்துக்கு மேலே அதை வந்து இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போ கிடையாது, பட் பக்கெட்டில் இருக்குது. அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒன்றில் வந்து வெண்டை இருந்துச்சு, இன்னொன்று வந்து ஆமணக்கு செடி, 2மே தளைஞ்சிச்சுங்க, சூப்பராக தளைஞ்சிச்சு. அப்புறம் மாடு ஆடு இதெல்லாம் வந்து கண்டு போடவும் இப்போலாம் சீக்கிரத்துலேயே வந்துடுது, இந்த ஆடும் இந்த பெரிய மாடும். சரின்னு சொல்லி கண்டுக்குட்டி இனி கட்டிடலான்னு சொல்லிவிட்டு அந்த கொட்டத்துலேருந்து இந்த கொட்டத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, பாப்பாவை பார்த்து அதை தடவி கொடுத்து இந்த அம்மா பண்ணுற அலப்பறை தாங்க முடியலைங்க கண்டு போட்டதுலேருந்து. சரின்னு அவங்க கண்டை கொண்டு வந்து கட்டியாச்சு. இப்போ ஆடு வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே நின்றுச்சு. சரி இரு திறந்து விட்றேன்னு சொல்லி குட்டியை திறந்து விட்டோன்னே அவங்களே அழகாக ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. இப்போல்லாம் வந்து இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆடு வந்து இப்போல்லாம் மேய்ச்சலுக்கே குட்டியை கூட்டிகிட்டு போயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க கிடா குட்டி. இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாலுமே நாங்கள் டப்பாலாம் போடலை, இதில் இருக்க பாலே வந்து ஓகேவாக இருந்துச்சு, அதனால் விட்டாச்சு. சரி உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து நானும் விட்டு போனேன். ஆனால் அது எனக்கு முன்னே வந்து வெளியில் வந்து குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இப்படி தான் போகும் இந்த ஆடு குட்டி இதுகள்லாம். அப்புறம் கன்றுக்குட்டிகளுக்கு தண்ணி கிடையாதுங்க. அன்றைக்கி வந்து தண்ணி வரலை, பக்கத்தில் இருக்க தொட்டியில் தான் இனி போய் எடுத்துகிட்டு வரணும். கன்றுக்குட்டியெல்லாம் வந்து எப்பவும் போல் தண்ணி குடிக்கிற ஞாபகத்தில் வந்து பார்த்துச்சு. அன்றைக்கி தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. பாருங்கள், ஆடு எனக்கு முன்னே அவங்க வந்து வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி இனி போய் என்ன வேலைன்னா தண்ணிலாம் தூக்கிட்டு வரணுங்க. அந்த பக்கத்தில் இருக்க தொட்டியில் போய் ஒரு 2 குடமாக தூக்கிட்டு வரணும். இப்போ தூக்கியாந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது 4 வாளி இதுகள்லையுமே ஊற்றி வச்சுருக்கேன். அது போக பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இந்த கன்றுக்குட்டி தூங்குதுன்னு பாருங்கள். இதை காட்டணும்னு சொல்லிட்டு தாங்க காமிச்சேன். ஒரு மேலே ஒன்று வந்து அப்படி தலை வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த குடங்கள்லையுமே இங்கனுக்குள்ளே தான் பாத்திரம்லாம் வச்சு கழுவோம், அதனால் அதுகளுக்குமே கொஞ்சம் தண்ணி தூக்கிட்டு வந்தேன். ஒரு 10லேருந்து 12 குடத்துக்கிட்ட அன்றைக்கி தூக்கியிருப்பேங்க. கொண்டாந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இனி கொட்டத்தில் போய் பார்க்கணும் என்ன வேலை இருக்குன்னு. அன்றைக்கி வந்து நம்ம கொட்டத்தில் சாணிலாம் காய வச்சு தாங்க சேல் பண்ணுவோம். அப்படி காய வச்சுருந்ததை அன்றைக்கி வந்து அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கன்றுக்குட்டிகளுமே இந்த ஓரத்தில் வெளியில் தான் அன்றைக்கி வைக்கல் அள்ளி போட்டிருந்தேன். அதை தின்னுட்டு உழப்பி போட்டிருந்துச்சு. பாருங்கள், மூடையெல்லாம் அன்றைக்கி அள்ளிட்டு இருந்துச்சு. அந்த அண்ணாங்களுமே அன்றைக்கி நிறைய மூடை, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுனால நிறையா இருந்துச்சு. அவங்க வந்து ஒவ்வொரு மூடையாக தூக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி இதை கூட்டி க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா மாடு வர டைம் ஆயிடுச்சு. சரி கூட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு இருந்தேன். அந்த அண்ணா அவங்களெலாம் ஃபஸ்ட்டே வந்து டீலாம் வச்சு கொடுத்தேங்க. அப்போ அந்த அண்ணா ஒரு அண்ணா சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அக்கா உண்மையிலே டீ நல்லா இருந்துச்சுக்கா, இந்த மாதிரி ஒரு டீ வந்து ஒரு எந்த கடையிலையும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதுனால டீ வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த கொட்டத்தெல்லாம் சுத்தமாக கூட்டிட்டோன்னா அடுத்த மாடு வந்தோன்னே கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அண்ணாவங்களுமே இந்த தூக்கிட்டு இருந்தாங்க அந்த மூடையெல்லாம். நாம் நினப்போம் நாம் செய்கிற வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு. ஆனால் மற்றவங்க செய்கிற இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த அண்ணாவங்களுமே அப்படி தான். காலையில் ஒரு 10 o'clock 11 o'clock போல் வந்தவங்க, ஈவினிங் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வரைக்குமே இந்த கொட்டி வச்சுருந்த சாணி எல்லாத்தையும் சாக்கில் மூட்டி அதை அப்புறம் வந்து கொண்டு போய் லாரியில் ஏற்றுனாங்க. நமக்கு லாரி வந்து பக்கத்தில் நிப்பாட்டுறதுக்கு இது இல்லைங்க, அதனால் பாவம் அந்த அண்ணாங்க வந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் தான் சொன்னாங்க. அவங்க பார்க்குற வேலையுமே பார்க்கும்போது பாவம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க தூக்கிட்டு போனாங்க. நானுமே கிட்ட எல்லாமே கூட்டிட்டேங்க. அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி மழை வேற பெஞ்சிருந்துச்சு, அதனால் கீழே இருந்ததெல்லாம் காயாமல் இருந்துச்சு. அதை மட்டும் போட்டு மற்ற எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மம்பட்டி வட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.
நானுமே கூட்டிட்டேன். இந்த சைடு எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அது வந்து காயணும்னு சொல்லியிருந்தேன், இந்த ஈரமாக இருந்தது, அதனால் அதை மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன். அதாவது சீக்கிரத்துலேயே கழுவிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. இது எல்லாமே மதியம் நம்ம காலையில் மதியம் அப்படி சாப்பிட்ட பாத்திரங்களும், அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே அதை சமைச்சிருப்போம்ல அந்த பாத்திரங்களும் தான். அப்படியே குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸு இதெல்லாமே கொண்டு வந்து ஒன்று ஒன்றா கொடுக்க கழுவிட்டு இருந்தேன். என் பையன் ஏதோ சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கான் பாருங்கள். என்னோடய குட்டீஸ் இப்படி தாங்க, ஏதோ சின்ன குழந்த மாதிரிக்கே என்னை பயங்கரமாக சொல்லி அதாவது நம்மளை கோவப்படுத்தி பார்க்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் போலங்க. அடுத்து மறுநாள் பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டுக்கு மருந்தெல்லாம் போடணும், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எலும்பு அப்படின்னாங்க. அதே மாதிரி பால்லாம் கறந்து முடிச்சுட்டு ஆட்டுக்குட்டி அதுகளுக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு எப்படி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம் அது மாதிரி அதுங்களுக்குலாம் 3 மாதத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒருக்க கொடுப்போம். ஏன்னா இப்போ வந்து கருதெல்லாம் அறுத்துட்டாங்க வயலில், அதனால் அதுகளுக்கு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம குட்டி பையனும் அவள் அப்பா கிட்டே போய் ஏதோ சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டிக்கு போட்டோம், அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. இந்த பெரிய கண்டுக்கு போடுறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து போடுவாங்க பாருங்கள் பெரிய கிடேரி, அது நான் எடுத்து கொடுத்துட்ருந்தேன், அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய டேரி கன்று. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.